அக்கௌண்டன்டா நாம ப்ரிப்பேர் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ட ஆடிட்டிங் பர்ப்பஸ்க்காக நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்புறோம். அவங்க ஆடிட்டிங் முடிச்சுட்டு நமக்கு புதுசா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு குடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டையும் நாம அரைவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ நாம ப்ரிப்பேர் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கும், ஆடிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கும் ஏன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அக்கவுண்டன்ட்டும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட ப்ராப்பரா செக் பண்ணணும். அதாவது பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி இன்கம் டாக்ஸ் உடைய ஒரு சில ஐடியா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது மட்டும்தான் கரெக்டான ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஒரு அக்கவுண்டன்டாவே நம்ம பிரிப்பேர் பண்ண முடியும். அப்படி நம்ம பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம இன்கம் டாக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, அந்த செக்ஷன்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளாலையும் கரெக்டான ஒரு நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆடிட்டிங்க்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா நம்ம ரன் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டை நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வரவும் முடியும். அப்படி நம்ம என்னென்ன செக்ஷன்ஸ் நம்ம இன்கம் டாக்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 இது ப்ரொஃபஷன் அப்படின்னா என்ன? தென் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 36 பிசினஸ்னா என்ன? ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 அப்படிங்கிறது பிசினஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும், செக்ஷன் 2 சப்செக்ஷன் 36 அப்படிங்கிறது ப்ரொஃபஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த செக்ஷன் நமக்கு கொடுக்கும். அட் த சேம் டைம் செக்ஷன் 28ல இருந்து செக்ஷன் 40 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ்ல எப்படி கரெக்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே இன்கம் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களாலையும் கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டை நீங்க அரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்களே ஒரு இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது நீங்க கண்டக்ட் பண்ணவும் முடியும். இத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மனால ஒரு ஒரு சில ப்ரொஃபஷன்ஸுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுல எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்க்கான ஃபர்ம்ஸ். ஸோ சிஏ ஃபர்ம்ஸ்ல எந்த மாதிரியான இன்கம்ஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்றாங்க, எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்றாங்க. அட் த சேம் டைம்ஸ் எந்தெந்த இன்கம் எல்லாம் அலோவ் பண்றது கிடையாது. அட் அதே மாதிரி எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அலோவ் பண்றது கிடையாது. இன்கம் டாக்ஸ் ரூல்ல அப்படிங்கிறத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா நம்ம லேர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி ப்ரொஃபஷனா இருக்கக்கூடிய லா ஃபார்மா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்டர்ஸுக்கான இன்கம் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையும் தாண்டி ஒரு சில பிசினஸ்ல எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். எந்தெந்த இன்கம்ஸ் நம்ம டாக்ஸபிள் இன்கமா நம்ம கன்சிடர் பண்ணணும், எந்தெந்த எக்ஸ்பென்சஸை நம்ம அலோடு எக்ஸ்பென்சஸா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் மூலமா ரன் பண்ணக்கூடிய வீக்கெண்ட் லேர்னிங் செஷன்ஸ் நாங்க ஒன்லி 2 டேஸ் மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும். வர 29ஆம் தேதி அண்ட் 30ஆம் தேதி, அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த செஷன் அப்படிங்கிறத நாங்க கண்டக்ட் பண்றோம். மார்னிங் 10 to 12 மட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செஷன் இருக்கும். ஸோ ஒன்லி நீங்க 4 ஹவர்ஸ் மட்டும் நீங்க 2 நாள்ல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் என்ன, தென் இன்கம் டாக்ஸ் உடைய ரூல்ஸ் என்ன, இந்த செக்ஷன்ல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங்கான ஒரு பிராக்டிஷனரா கூட நீங்க மாறலாம். இத பத்தி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இமிடியேட்டா நீங்க கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த வீடியோ கீழ உங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த 2 டேஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த செஷனை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த செஷன் ஒரு அக்கவுண்டன்டா நீங்க ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும், அல்லது நீங்க வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன்ல நீங்களே உங்களுக்கான
நெட் ப்ராஃபிட்ட ப்ராப்பரா இண்டிவிஜுவலா நீங்க அசர்டைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அட் த சேம் டைம்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோடைய ஃபீஸ் ஒன்லி ₹500 மட்டும்தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம செஷன்ல